வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாதிரியான தப்பா பண்ணி வச்சிருக்கா. அதுக்காக அவளை அப்படியே விடவும் முடியாதுரி. அது நம்ம வீட்டு குழந்தை. ஐயோ, அத பத்தி யோசிச்சு யோசிச்சு ராத்திரி பூரா தூக்கமே போச்சு. அத்தை, சில விஷயத்தெல்லாம் ரொம்ப யோசிக்க கூடாது. நடக்கிறது நடக்கட்டும்னு அமைதியா அப்படியே அவங்க போக்கிலே விட்டுறணும். ஏய், இப்படியெல்லாம் பேசுறதுக்கு நல்லதாண்டி இருக்கும். ஆனா நடைமுறையில சாத்தியமா என்ன? நம்ம வீட்டு வாரிசு, பையனோட வாழ்க்கை எல்லாமே யோசிக்கணும்ல. ஊர்ல எத்தனையோ குடும்பங்க இருக்கு. அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் வாழறாங்க. அவங்களுக்குலாம் வராத விசித்திரமான பிரச்சனை நம்ம வீட்டுக்கு மட்டுமே வருது. ஷோ. ஏமா, நம்ம வரோன்னு மயிலுக்கு சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் அத்தை. உள்ள வாங்க. வாங்க. அத்தை, அத்தை நீங்க வாங்க உட்காருங்க. அக்கா வாங்கக்கா உட்காருங்க. வாங்க அத்தை, வாங்க உட்காருங்க. வாங்கக்கா உட்காருங்க. இருங்க, தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்க குடிங்க. இல்ல வேணாம்மா. என்னங்கக்கா? அக்கா, ராஜி, அத்தை எல்லாத்தையும் குடுமா. சரிங்க அத்தை. அக்கா இந்தாங்க, அக்கா இந்தாங்க. பரவாயில்ல, இங்கே வச்சிடலாம். இதெல்லாம் சாப்பிடுங்க அக்கா, உங்களுக்கு தான். அக்கா எப்படிக்கா இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். மாத்திரைலாம் கரெக்டா எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கிறேன். அத்தை, அத்தை என்னாச்சது? ஏன் அழறீங்க? இம்பட்டு சந்தோஷமான விஷயம், குடும்பமே சேர்ந்து கொண்டாட வேண்டிய விஷயம் இது. ஆனா யாருக்குமே தெரியல. ஏதோ ஒரு பேச்சுல தெரிய வரணும்னு இருந்திருக்கு. கண்ணை தொடங்க. அத்தை அழாதீங்க அத்தை.
ஏம்மா எத்தனை மாசம் இது? 4வது மாசம் அத்தை. ஆமா, அடுத்த செக்கப்க்கு எப்ப போகணும்? அது இன்னும் 2 வாரத்துல போகணும். அதான் உங்க புள்ள பெரிய கார் எடுத்துக்கிட்டு வந்து செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. மா, நீ சும்மா ரெடி. கட்டின பொண்டாட்டி அம்மா வீட்டுல வந்து வாய் வயிறுமா உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவளை பத்தி எந்த கவலையும் இல்ல அவருக்கு. கோயிலு அங்க இங்கன்னு எவ்வளோ ஒருத்தி கூட சிரிச்சு பேசிக்கிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காரு. மா நீ கொஞ்சம் பேசாம இரு. எதுக்கு பேசாம இருக்கணும்? நீ ஒரு தப்பு பண்ணேன்னு எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்ன பேச்சு பேசினாங்க, வீட்டை விட்டு வெளியே துரத்துனாங்க. இப்போ அவங்க பையன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான், அதையும் பார்த்துக்கிட்டு எப்படி கமுக்கமா இருக்காங்கன்னு பாரு. நான் கேட்க போன உங்க அப்பாவை அந்த அடி அடிச்சாங்க. மா, நீ தயவு செஞ்சு கொஞ்சம் சும்மா இருமா. ஏன்டி சும்மா இருக்கணும்? இல்ல எதுக்கு சும்மா இருக்கணும்னு கேக்குறேன். நான் எதுக்கு சும்மா இருக்கணும்? பெத்த பொண்ணு வாழ்க்கை இழந்துட்டு புள்ள தாச்சியா வீட்டுல வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கா. அவளை பார்க்கும் போது எனக்கு வயிறு எரியுது. ஆனா உங்க பையன் பண்றதெல்லாம் நியாயமே இல்லைங்க. அவர் என்னென்ன பண்ணாருன்னு நாங்க கோர்ட்ல போய் சொன்னோம்னா அவ்வளவுதான். உங்க குடும்பத்துல தான் எல்லாருக்கும் பிரச்சனை. ஏங்க, அத்தை அக்காவை பார்க்க வந்திருக்காங்க. பார்க்கட்டுமே, பேசட்டுமே. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு அக்காவும் அத்தையும் பேசி முடிவு பண்ணிக்கிட்டோம். நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா தான் இருங்களேன். ஏன் சண்டை போடுற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க? இத பாரு மயிலு, எனக்கு உன் மேல கோபம் இருக்குதா, வருத்தம் தான். இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லி நீ கல்யாணம் பண்ணிருக்க கூடாது. அத்தை, இதெல்லாம் இப்ப பேசணுமா? இரு, என் மனசுல இருக்கிறத நான் பேசிடுறேன். கல்யாணம் பண்ணிட்டு நீ அந்த வீட்டுக்கு வந்தியே, வந்த பிறகாவது நீ உண்மையை சொல்லியிருக்கணும். இது பாரு, உன் படிப்பு விஷயம், வயசு விஷயம் எல்லாம் தெரிஞ்சதும் நாங்க கோவப்பட்டோம் தான். உன்னை உன் வீட்டுக்கு போக சொன்னோம் தான். அத நாங்க யாரும் மறுக்கல. ஆனா நிரந்தரமா நீ இங்க இருக்கணும்னு நாங்க யாரும் நினைக்கவே இல்லை. காலம்தான் எல்லா காயத்தையும் ஆத்துன்னு நினைச்சேன். ஆனா வந்து சேர்ந்த கையோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நின்ன. கோர்ட்டு, கேஸு, ஜெயிலுன்னு ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க முடியாத மாதிரி செஞ்ச. என்னங்க மறுபடியும் பழிய போடுறதுக்காக தான் இந்த வீட்டு வாசப்படி ஏறி வந்திருக்கீங்களா? ஏங்க, உங்களுக்கு சமாதானமா போகணுங்கிற ஆசையும் இல்லையா? உன் அத்தை சமாதானம் பேசுற மாதிரியா பேசுறாங்க? குத்தி குத்தி குத்தியில காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மனசுல இருக்கிறத மயிலக்கா கிட்ட பேசுறாங்க. அது பிடிக்கலன்னா அக்கா சொல்லட்டும், நீங்க எதுவும் சொல்லாதீங்க. மா, நீ கொஞ்ச நேரம் உள்ள இருக்கியா? முடியாதுரி, நான் இங்கத்தான் இருப்பேன். அத்தை, நீங்க காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? நான் எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்.